தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from Texas, மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். சீமானோட அரசியல் இப்ப நீங்க கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருப்பீங்க, ரொம்ப அதிரடியா போயிட்டு இருக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு ரொம்ப முழு மூச்சா அதை பிரஸ் பண்றாரு. அதேதான் நம்மளோட முதலமைச்சரும் சட்டமன்றத்துல சொல்லியிருக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷாக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் நிகழ்வுகள்? இது நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே உங்கள்ட்ட நான் இதை கரெக்டா இந்த பாதையை தான் சீமான் எடுத்து போவாரு. 24 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே 26க்கு அவரோட நரேட்டிவே இந்த ஜாதிவாரி குடியெடுப்பா தான் இருக்கும், கணக்கெடுப்பா தான் இருக்கும்னு நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனா விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த களத்தை அவர் எப்படி பயன்படுத்துவாருங்கிறத நீங்க போன வாட்டி கேட்ட போது நான் என்ன சொன்னேன், அவர் களத்துக்கு என்ன விஷயம் பேச போறாருங்கிறத பார்த்துதான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்ப கிட்டத்தட்ட 4 பொதுக்கூட்டங்கள் பேசிட்டாரு. அவர் பேசுற விஷயங்களை வச்சு நமக்கு என்ன தெளிவா புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அவர் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தெளிவா அவரு விக்கிரவாண்டியில என்ன பிரச்சனை இருக்குன்றத மக்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்துறாரு. என்ன பிரச்சனை இருக்கு விக்கிரவாண்டியில? பொதுவா 2 தமிழ் பெரும்பான்மையினர் ஜாதிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா ஒரே ஏரியாலே வாழ்றாங்க. ஒண்ணு பழைய சமூகம், ஒரு வன்னியர் சமூகம். அவர் மேடையிலேயே இந்த 2 சமூகத்தின் பெயரை சொல்லி உங்க 2 பேருக்குள்ள சண்டை மூட்டிதான் திராவிடர்கள் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதை முதல்ல புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டா இந்த களத்தை தமிழ் தேசியமா திராவிடமாங்கிற மாதிரி கொண்டு போறாரு. நான் இதைதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், அவர் என்ன மாதிரி நரேட்டிவ் எடுத்துட்டு போக போறாரு. அப்ப நீங்க ஒரு பை எலெக்ஷன்ல எல்லாரும் ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அவர் அந்த களத்தை அவருக்கு சாதகமா என்னென்ன அம்சங்கள் இருக்கோ அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறார். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளிப்படையாக மேடையில அவர் அதிமுக தொண்டர்கள்கிட்டையும் தேமுதிக நிர்வாகிகள் கிட்டையும் இந்த வாட்டி நீங்க நிக்கல, அதனால நீங்க எனக்கு தான் நீங்க செலுத்தணும், உங்க கட்சிக்காரங்க ஓட்டை நீங்க சும்மா விட்டுறாதீங்க, எனக்கு செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. பாமகவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, பாமகவுக்கு எனக்கு நீங்க நிருபர்கள் கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த கேள்வியே விட்டுருங்க, பாமக எனக்கு எதிரி கட்சியே கிடையாது, என்னோட ஐயா அவரோட கொள்கை தான் என்னோட கொள்கையும் அப்படிங்கிற மாதிரி அவரை நட்பு சக்தியா தான் காட்டுறாரு. சோ அந்த இடத்துல அவர் முழுக்க எதிர்க்கிறது திமுக. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படின்னா அதுதான் அவரோட மெயின் அஜெண்டா. நீங்க க்ரூடா சீமானோட பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா, பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்கப்பா இவ்வளவு நாள். காமராஜருக்கு அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் காமராஜருக்கு அப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக மாதிரி அங்கங்க ஆண்டிருக்காங்களே தவிர தமிழ் உணர்வோட தமிழர்கள் இன்னும் ஆடல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் தான் மேடையில டைரக்டா கேட்கிறாரு, ராமதாஸ் ஐயா வந்த போது நீ சாதி கேட்ட, சரத்குமார் வந்த போது சாதி கேட்ட, கார்த்திக் வந்த போது சாதி கேட்ட, ஆனா ஜெயலலிதா கருணாநிதி வரும்போது நீ ஜாதி கேட்கல, அப்படி ஜாதி கேட்டிருந்தேன்னா உன்னை ஆண்டிருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வெளிப்படையா வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அந்த மாநில அங்கீகாரம் பெறாம இருந்தது வரைக்கும் இதை பேசுறதுனாலதான் அவருக்கு வாக்கு விழல, இந்த மாதிரி இனவெறி அரசியல் பேசுறதுனாலதான் வாக்கு விழலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இனவெறி அரசியலை பேசி அவர் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டார்ல, அப்ப இனிமே அவர் அந்த கருத்து அந்த விமர்சனம் எடுத்து வைக்கும் போது, அப்போ நான் இனவெறி பேசுற கட்சிக்கெல்லாம் மக்கள் இந்த அளவுக்கு மாநில அங்கீகாரம் கொடுப்பாங்களான்னு அவர் ஒரு டிஃபென்ஸ் வைக்கலாம். சோ அதுக்கப்புறம் அவர் வெளிப்படையா பேசுறாரு. இந்த இடத்துல நம்ம அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவரு டைரக்டா திமுக அட்டாக் பண்றாரு, இந்த இடத்துல அதிமுக ஓட்டையும் தேமுதிக ஓட்டையும் குறி வைக்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உதயநிதி எல்லாம் அதிமுக ஓட்டும் தேமுதிக ஓட்டும் சீமானுக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா வன்னியர் சமுதாயம் அங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஒரு சமுதாயம் அங்க வன்னியர் தான். அவங்க நிச்சயமா அதிமுகல ஓட்டு போடல அப்படின்னா, டிஎம்கே வன்னியர்ஸ் விட்டுருங்க, அதிமுக வன்னியர்ஸ் போடல அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி தானே போவாங்க. எப்படி அவங்க சீமானை நோக்கி வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, சீமானை நோக்கி வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னா, இந்த இடத்துல அவர் நிறைய விஷயங்கள் கிராமப்புற விஷயங்களை அட்ரஸ் பண்றாரு. கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த விஷயத்த அவர் பேசுறாரு. அவரு மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளுமே செஞ்சதை விட அவர் இதுல ஒரு டிஃபரண்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அதுல ஒரு தனித்துவமா அவர் தெரிகிறாரு. ஆனா இதெல்லாம் ஓட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறது நீங்க இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் ஆளுங்கட்சியை எதுக்கு 2 வருஷம் பகிச்சுக்கணும்? ஏன்னா நீங்க ஆளுங்கட்சி திமுக அந்த இடத்துல செயல்பட்டு இருக்கு, இந்த 3 வருஷமா செயல்பட்டு இருந்தது. நீங்க ஒவ்வொரு பூத் ஏஜென்ட் அந்த இடத்துல அவங்க வாக்குகள் அந்த மக்களை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. சோ இந்த நேரத்துல அவங்க அந்த மக்களை, நீங்களே சொன்னீங்க போன வாட்டி, ஒரு டாஸ்மார்க் விஷயத்த உங்க அம்மா போட வேண்டாம், நாங்கெல்லாம் இங்கதான் குடியிருக்கோம், பிரச்சனை வரும்பா வேணான்னு உங்க அம்மா சொன்னதை நீங்க சொன்னீங்க. ஒரு சிட்டிக்குள்ள பெசன் நகர்ல ஒரு படித்த சமூகம் இருக்கக்கூடிய இடத்துலயே நீங்க அந்த ஒரு பயம்
படித்தவங்க மத்தியிலே நிலவுது அப்படின்னா, கிராமத்துல அந்த மாதிரி அவங்க வந்து ஆளுங்கட்சியினரை பகைச்சுக்க விரும்ப மாட்டாங்க. நிச்சயமா. உங்களுக்கு புரியுதா? அதுக்காக தான் அமைச்சர்கள்லாம் வந்து அங்க கு அ டேரா போட்டுருக்காங்க. அவங்க கேம்ப் அடிச்சு அங்க வந்து இது பண்றாங்க. அவங்க எவ்வளவு காசு செலவழிக்கணும். ஒரு வாக்குக்கு இப்போ அவரே வெளிப்படையா மேடையில சீமான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. நான் ரூ. 20,000 வாக்கு குடுக்க வைக்காம நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். ம். அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. எல்லாரும் ஜெகத் ரட்சகன் அவங்கவங்க எல்லாரும் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆமா. இடத்துல வந்து காசு ஆறா பாய போகுது. ஸோ அவங்க நம்ம அத விட்டுருவோம். அந்த 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 நம்ம ஆளுங்கட்சி ஜெயிக்க போகுது, இடைத்தேர்தல் அத விட்டுட்டு, ம். இவர் இந்த இடத்துல என்னென்ன பிரச்சாரம் முன்னிறுத்தப்படுதுன்னு பார்க்கணும். நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்ப பொறுத்தவரைக்கும் அதுதான் சீமானோட கோர் சப்ஜெக்ட்டே. ஏன்னா அவரு பிற மொழியாளர்கள் தான் நாட்ட ஆண்டுட்டு இருக்காரு. எடுக்குறாரு. அவரு எப்படி ஸ்டாலின் இந்த இடத்துல அடிக்கிறாரு அப்படின்னா, நீங்க நீங்க எடுத்தா நீங்க தமிழ் மக்களை இவ்வளவு நாள் என்ன துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இட ஒதுக்கீடு நீங்க எப்படி உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? யார் அதிகமா ஆக்கிரமிச்சிருக்கா? தமிழ் மொழி சாராதவர்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்கன்றது வெளிப்படையா தெரிஞ்சிரும். அதனால நீங்க வந்து கால்பந்த தட்டி விடுற மாரி நீங்க மத்திய அரசுல தட்டி விடுறீங்க. ஏன்னா பாஜகவுக்கும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது கொள்கை கிடையாது. அடிப்படையில. கிடையாது. ஆமா. அவங்களோட அவங்களோட நிச்சயமா கிடையாது. அவங்களோட ம். அவங்களோட அஜெண்டால அது கிடையாது. ஸோ கிடையாது. ஸோ அப்படி அவங்க வந்து ஆமா. அத எடுத்துட்டான்னா, அவங்களும் வந்து என்ன மாட்டிப்பாங்க. ஆமா, பூனை வெளிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அதே தான் ஸ்டாலினும் வந்து இங்க பண்றாரு. ஆமா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து போலரைஸ் ஆயிடுவாங்க இல்லையா? அந்த ஆமா. போலரைசேஷன் இருக்கக்கூடாதுன்றதுனால தானே பிரித்தாளும் தன்மை அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல தானே வந்து எல்லா அரசியல் இயக்கங்களும் அப்படியே போய்க்கிட்டு இருக்குது. அத ஆமா, ஒரே ஆளு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, அது ராமதாஸ் ஒண்டி தான் கேட்டுட்டு இருக்கிறாரு ரொம்ப நாள். ஆமா, எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே அது கேட்டுட்டு இருக்கிற ஒரே ஆள் வந்து மிஸ்டர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் தான். சொல்லுங்க. சாரி. ஆமா. இப்போதைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இப்ப ராமதாஸ் அவர்களும் கூட இடைத்தேர்தல்ங்கிறனால தான் அந்த அந்த பிரச்சாரத்த ஓங்கி எடுக்கிறாரு. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தீர்மானத்த நிறைவேத்துறனால தான் அதுக்கு வந்து கவுண்டர் குடுக்குறாங்களே தவிர, ம். அவங்க வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்கிறனால ஒரு பொது தேர்தல்ல வந்து இந்த மாதிரி அவங்க கோரிக்கை வைக்க முடியாது. பாராளுமன்ற தேர்தல்ல சுத்தமா அந்த இது ஆனா அது வந்து ஒரு வளைவு நெளிவோட தான் சுழிவோட தான் அது பண்ணணும். ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் அதுக்கு அந்த தேர்தல்ல அதுக்கு என்ன அரசியல் லாபமோ அதுக்கேத்த மாரி தான் இஷ்யூவ கையில எடுப்பாங்க. இப்ப ம். அதிமுகக்கே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமையில எடப்பாடி அவர்கள் மேல இருக்கிற ஒரு ஒரு பார்வை எப்படி போகுது அப்படின்னா, இது வந்து ஒரு வன்னியர்களுக்கும், கொங்கு வேளாளருக்கும் உண்டான கட்சியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி ம். வந்துகிட்டு இருக்கும்போது, அவரும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாருன்னா, அவருக்கும் பிரச்சனை தான். ரைட். ம். அதனால வந்து நீங்க திமுக, அதிமுக, பாஜக எல்லாருமே வந்து ஒரு சைடு ஜாதிவாரி கணக்கெடுப்புல வந்து ஒரு சைடு இருக்கும்போது, சீமான் இதுல வந்து எக்ஸ்ட்ரீம்லி வேற ஸ்டாண்ட் எடுக்குறாரு. இத வந்து அவர் மெயின் இஷ்யூவா இத வந்து கொண்டு 2026க்கு இதுதான் வந்து இஷ்யூவா இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவர் எடுத்துட்டு போறாரு. ஆனா அது சரி. இஷ்யூவா இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க கேட்ட மாரி தேமுதிக, அதிமுக எதுக்கு வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும், பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா, சீமான் வந்து கேட்கிறது அவரோட கடமை. போடுறது வந்து திமுகவுக்கு வாக்குகள் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு பெரும்பங்கா போகும். 3 பங்கா பிரியும்னு நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா ம். பாமகவுக்கு போய் ஏன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டி பற்றிலாம் வந்து அந்த வாக்குகள் பாமகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் அவர்களுக்கு ஓரளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாக்கு சிதையும் தான் நான் பார்க்கிறேன். அதிமுக வாக்குக்கு 3ஆ சிதைஞ்சு விழும் தான் நான் பார்க்கிறேன். அது எவ்வளவு வந்திருக்குன்றத நம்ம ரிசல்ட்ட பார்த்து புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா. சோ அதே நேரத்துல வந்து விஜய் அண்ட் சீமான் 2 பேரோட களமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நெருக்கிக் கொண்டே வருது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. எல்லாம் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு வந்து சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அ அண்ணன் நான் தான். தம்பி வந்து ஆதரவு தந்தா குட் அப்படின்ற மாரி சொல்றாரு. விஜய அவர் வந்து இன்னும் ஒரு ஈக்குவல் ஸ்டாண்ட்ல வந்து பார்க்க மாட்டேன்றாரு. விஜய்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர். தமிழ்நாடுல வந்து விஜய் அப்டின்னாலே வந்து ஓகே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே போலரைஸ் ஆகி போற ஒரு பிம்பம் மாதிரி இருக்காரு. பிம்பம்னு சொல்றத விட அவர் வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு என்ன சொல்றது? ஒரு லீடர் மாரியே தான் பார்க்கறாங்க. அப்டின்ற மாரி தான் தோணுது. இன்ஃபாக்ட். அ லேட்டஸ்ட்டா வந்து படிப்பு அ ச சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்ஷன் நடத்துனாரு. இளைஞர்கள நோக்கி நண்பா, நண்பி அப்டின்னு சொல்லிட்டு வந்து அட்ராக்ட் பண்றாரு. எப்படி பார்க்குறீங்க? சீமான் வந்து கொஞ்சம் விட்டு குடுத்து போகலாமோ அப்படின்னு தோணுது. இல்ல விட்டு குடுத்தவர் கெட்டு போக மாட்டார்ன்னு சொல்ற மாரியும் இல்ல, விட்டு குடுத்துட்டேன்னா அப்புறம் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரா? என்ன எப்படி? அவரோட அரசியல வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க விஜயோட? இல்ல இதுல சீமான் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவரு வாயிலிருந்தே இந்த தேர்தல்ல போது வந்த விஷயம் அப்டின்னா, நான் ஒரு கூட்டத்த சேர்த்துட்டு வர்றேன் பாரு உன்ன தூக்கடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி ஓப்பனா சவாலுக்கு வந்துட்டாரு. அப்படி ஒரு கூட்டத்த சேர்த்துட்டு வரேன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்டின்னா, அவரு வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆனா ம். கூட்டணிங்கிறது வந்து அவரு மட்டும் முடிவு பண்ண வேண்டியது இல்ல. அவரு எந்த கட்சிகள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரோ, அந்த கட்சி தலைவர்களும் முடிவு பண்ண வேண்டியது. இப்ப நீங்க அவரோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா,
இவர் விஜய் அவர்கள் இருக்காரு. அப்புறம் அதிமுக பக்கம் வந்து அவர் வந்து அந்த போராட்டத்துக்குலாம் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இங்க வெளிப்படையா களத்திலே வந்து தொண்டர்கள்ட்ட ஆதரவு கேட்கிறாரு. அதே மாதிரி அவர் நுட்பமா அதுல இன்னொரு வேலை பண்றாரு. அவர் எடப்பாடி அவர்கள பெருசா சொல்லாம, அவர் வந்து ஜெயலலிதா அவர்களையும், எம்ஜிஆர் அவர்களையும் வந்து புகழ்ந்து பேசி அந்த ஓட்ட கேட்கிறாரு. நீங்க அவங்க அவங்க இப்படி ஜெயிச்சாங்க. அவங்க கருணாநிதி தீய சக்தின்னு சொன்னாங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கருணாநிதி அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி, ஜெயலலிதா அவங்க சொல்லிட்டு போனாங்க திமுக தீய சக்தி. அதனால நானும் சொல்றேன். உங்க கட்சிக்காரங்க இப்ப அது கூட சண்டை போட முடியாம வெளிய போயிட்டாங்க. அதனால நான் தான் தீய சக்திய எதிர்க்கிறதுக்கு உன் மகன் தான் லாயக்குன்னு அவர் பேசுறாரு. நம்ம அந்த மாரி அவரு வந்து அப்ப பல ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. இதுல நம்ம என்ன முக்கியமா பார்க்கணும்னா, விஜய பொறுத்தவரைக்கும் அவருக்கு நிச்சயமா நம்ம நிதர்சனமான உண்மை. இது கமலஹாசன தொடங்கி கமலஹாசனுக்கு இருந்த பயம், ரஜினிகாந்துக்கு இருந்த பயம், அதுக்கு முன்னாடி சரத்குமாருக்கு, அதுக்கு முன்னாடி டி.ஆர். ராஜேந்தருக்கு, அதுக்கு முன்னாடி ராமராஜனுக்கு, அது மாரி பல நடிகர்களுக்கு இருந்த பயம் தான் விஜய்க்கும் இருக்கும். விஜய் வந்து அவரு தனியா நின்னா அவரால எவ்வளவு வாக்கு வாங்க முடியும்? அவரால வந்து ஒரு ஆட்சியெல்லாம் அவரு வந்து இவங்கள மாரி வந்து பரம்பரை பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது. அவரு இருக்கிற காச போட்டு வந்து நின்னாருன்னா அவரோட ஒரு தேர்தல் தாங்கலாம். அவரா வந்து அவரோட சொந்த காசு செலவழிச்சு அவர் வந்து எலக்ஷனை ஃபேஸ் பண்றாரு அப்படின்னா ஒரு எலக்ஷன் தாங்குவாரு. அதனால அவர் வந்து மார்க்கெட்டிங்ல பெரிய ஆளுங்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து கரெக்ட்டா இந்த ஒரு எலக்ஷனுக்கு குறி வச்சு அடிக்கணும்னு அவர் பார்க்கிறாரு. அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி தான் அவர் எடுப்பாரு. அவர் வின்னிங்க்கு உண்டான என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல அவர் கொள்கை இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. ஆனா ஆன்டி எஸ்டாப்லிஷ்மென்ட் தான். அவர் தெளிவா சொல்லிட்டாரு. சே நோ டு ட்ரக்ஸ்ன்ட்டாரு. அதுல வந்து அவர் எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக. அப்ப அந்த திமுகன்றத விடையும் திமுக ஸ்டாலின் இல்லாம அவர் வந்து உதயநிதியை தான் அவர் டார்கெட் பண்றாரு. அடுத்தது கட்சி உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது தமிழ்நாட்டுல. அதுக்கு அது நடக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதுதான் பார்ப்பாரே தவிர கொள்கை சார்ந்த கூட்டணி எல்லாம் விஜய் அமைக்க மாட்டாரு. அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்ல. ஏன்னா அவர் வந்து கொள்கைன்னா அவனுக்கு வந்து ஒரு போவாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்லன்னா கூட்டணிக்கும் வாய்ப்புகள் இருக்கு விஜயோட அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுது நீங்க சொல்லும் போது. என்னோட தாட்ல நீங்க சொல்லுங்க. இல்ல இதுல சீமான் அவர்களுக்கு எப்படின்னா சீமானோட நீங்க கேரக்டர் அனாலிசிஸ் நீங்க பண்ணி பாத்தீங்க. இது வரைக்கும் அவரோட பெரிய பலமே வந்து அவருக்கு லீடர்ஷிப் தான். ஆமா, அவரோட லீடர்ஷிப் தான் பெரிய பலமே. அவருக்கு இருக்கிற தனியா நிக்கிறங்கிற ஒரு பெர்செப்ஷன். அதே மாதிரி இது வரைக்கும் அவர் மேல கரை படியல. அதாவது அவரோட ஆட்சியில இல்ல. அதனால புது சக்தி. இந்த 3 தான் அவருக்கு மெயின் ஃபேக்டர். நீங்க இத வந்து அவர் என்னதான் அவர் 8% வாக்கு எடுத்திருந்தாலும் அவர் விஜய வந்து தனக்கு மேலன்றத அவர் கருதல. அவர் வந்து அவர முதலமைச்சரா சொல்லி தம்பி வரணும் அப்படின்னு தான் சொல்றாரு. இவர சீமான தலைவரா ஏத்துட்டு விஜய் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கோரிக்கை வைக்கிறாரு. அது மெட்டீரியலைஸ் ஆகுமா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது விஜய். இந்த டென்ஷன் வந்து எப்ப வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னா ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து விஜயோட மார்க்கெட்டை வந்து 26 வரைக்கும் லைவா வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவை வந்து சீமானுக்கும் இருக்கு. நீங்க இத வந்து கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி முடிவு பண்ண மாட்டாங்க. இப்படியே ரசிப்பாருன்னு நினைக்கிறீங்களா விஜய்? கண்டிப்பா விஜய்க்கு மார்க்கெட் இருக்குல்ல. விஜய்க்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் விஜய் அதான சொல்றாரு. விஜய் வந்து ஒண்ணும் இல்லப்பா, நான் தான் வந்து அண்ணன் தான் நான் தான் வந்து பெரிய ஆளு, அவரு வந்தா என்னை சப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றத விஜய் ரசிப்பாரு, விஜய் அதை ஏத்துப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? இல்ல அவர் விஜய மட்டம் தட்டி பேசல. அவர் சொல்றதுல வந்து நீங்க நுட்பமா கவனிக்கணும். விஜய் வந்து ஒரு சக்தி. அவர் இன்னுமே என்ன சொல்றாரு அப்படின்னா பல நல்ல விஷயங்களை செய்யறாரு. மக்கள் மனதில் நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவரு வந்தார், தம்பி நினைத்தால் கூட்டணி வைக்கணும்னு நினைத்தா நாங்க வச்சுப்போம் அவ்வளவுதான். அவர் வந்து தலைவர் பகுதி வந்து விஜய தலைமை ஏத்துட்டு சீமான் போறார் அப்படின்னா அவரு சீமான் சொன்னாலே போதுமே. நான் விஜய் தலைமை ஏற்க தயார்னு சீமான் டைரக்டா சொல்லிடலாம்ல. அது அவர் மட்டும் சொன்னாலே போதுமே. ஆல்ரெடி நம்ம கூட்டணி சேர்ந்துச்சுன்னே நினைச்சுக்கலாம். ஆனா அப்படி இது வரைக்கும் அவர் சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜய் இறங்கி வருவாரான்னு சீமான் எதிர்பார்க்கிறாரு. விஜய் சீமான் கூட மட்டும் பேசல. அவர் பழக்கருப்பையா கூட பேசுறாரு. அவர் வந்து அதிமுக கூட பேசியிருக்காங்கன்ற வெளிப்படையா எதுவும் வரல. பழக்கருப்பையெல்லாம் வந்து அப்படியே சீமானுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர். அவர் வந்து கிட்டத்தட்ட சீமானோட வளர்ச்சியை அவர் வந்து ஒரு ஆபத்து அப்படிங்கிற கருதக்கூடிய ஆளு. அப்போ நீங்க பல இடத்துல நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் விஜய் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறத வந்து ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போவாங்க. விஜய்க்கு இது ஏன் ஒரு சாதகமான விஷயம் அப்படின்னா சீமான் அவர்களோட ஒரு அஃபினிட்டி காமிக்கிறது அவர் வந்து உலக தமிழர்களிடையே அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கும். அதாவது நீங்க ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் நம்ம யூனிவர்சல் தமிழ் டயஸ்போரா இருக்காங்கல்ல அவங்க மத்தியில அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி அவர் வந்து எலெக்ஷன்ல இறங்க போறாரு அப்படின்னா சரி அந்த அடுத்து இவ்வளவு கடைசி படத்துல வந்து ஒரு சக்சஸ் ஆகி நல்ல காசு சம்பாதிச்சாலும் அதுவும் மக்களுக்கும் செலவழிக்க போறாருங்கிற ஒரு பெர்செப்ஷன் உருவாகும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அவரு வந்து மார்க்கெட்டிங்ல இது வரைக்கும் இப்ப கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிட்ட இருக்காரு அப்படின்னா அவரு அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்ல அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றதுல ஒரு புத்திசாலியான ஆளு தான் விஜய். அவரு வந்து தன்னை அரசியல் சக்தியா மாத்தும் போதும் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவர் வந்து ஃபாலோ பண்ணுவாரு. அவர் 26 வரைக்கும் அவரோட மவுசு குறையாம இருக்கிறதுக்கு என்ன அரசியல் உண்டோ அதுதான் பண்ணுவாரு. எந்த இடத்துலயும் லாக் ஆக மாட்டாரு.
நீங்க எந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ண மாட்டாரு. அவங்க காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. விசிகா தமிழக வாழ்வுரிமை கட்சி சீமான் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜய சென்டர் பண்ணி கொண்டு போவாங்க. 26 அவர்கள் வந்து விஜய் ஒரு மையக்கருவா இருப்பாரு. அது எப்படி ஆனா விஜய்க்கு தெரியும் தனியா நின்னா தோத்துரும். நம்ம தனியா விட்டாங்கன்னா தோத்துரும். இதுல வந்து முக்கியமா ப்ளே பண்ண போறது யாருன்னா பிஜேபிக்காக கூட்டணி அமைக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிருக்காங்கல்ல ஒரு டீம். அவங்க வந்து பிஜேபி அல்லாம ஒரு வலுவான கூட்டணி அமையக்கூடாதுங்கிறதுல அவங்க குறியா இருப்பாங்க. நம்ம அந்த ஃபேக்டரை மறந்துடக்கூடாது. பிஜேபி அதிமுக கழட்டி விட்டாங்க. அவங்க இப்ப வந்து என்ன பண்றப்ப அவங்க ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு 26ல அண்ணாமலை சந்திக்கணும்னு பாத்துட்டு இருப்பாரு. அவங்க என்ன மாதிரி மூவ் பண்ண போறாங்க. இதனால இந்த ஆடுபுலி ஆட்டம் வந்து நீங்க 26 வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கும். யாரு கம்ஃபர்டபிளான பொசிஷன்ல இருப்பாரு அப்படி இதெல்லாம் பார்த்து யாரு மனசுக்குள்ள சிரிச்சு ஜாலியா இருப்பாருன்னா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினும் வந்து நிச்சயமா சந்தோஷமா இருப்பாங்க. சரி இவங்க எல்லாருமே தனியா நின்னுட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஆடுபுலி ஆட்டத்துல லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வச்சுப்போம். நம்ம வந்து சீமான் வந்து இன்னைக்கு வந்து ஆதரவு கேட்டிருக்கிறாரு அதிமுக கிட்ட இல்லையா? அதே மாதிரி வந்து அவங்களோட ஆர்ப்பாட்டத்துல கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த விஷசாராயம் இதுல வந்து இவரு போய் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. ஜென்ரலா வந்து சீமான் இப்படி பண்ணவும் மாட்டாரு. ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. தனக்கு ஆதரவு வேணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. அது அதிமுக பரிசீலனை செஞ்சு கிட்டத்தட்ட அது ஓகே ஆன மாதிரி தான் இன்னைக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஆடுபுலி ஆட்டத்துல இந்த மாதிரி ஒரு 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 அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் 2026ல வாய்ப்பு இருக்கா? சீமான் வந்து விட்டு கொடுத்து போவாரா அதிமுக கிட்ட? இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க திமுக வந்து இந்திய கூட்டணி காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி அமைங்க பாஜகவை எதிர்த்து நான் தேர்தலில் நிக்காம நான் வெளியேறிக்கிறேன் திமுகவை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா? ஆமா. நீங்க காங்கிரஸ் வந்து என் இனத்தை கொன்ன கட்சி, நீ அதை விட்டுட்டு நீங்க தனியா 3வது அணி அமைங்க நான் உங்களை ஆதரிக்கிறேன்னு சீமான் சொன்னார். அப்ப எல்லாரும் என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா என்ன திமுகவை எதிர்க்கிறேன்றாரு இப்போ திமுகவை ஆதரிக்கிறேன்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பேசினாங்க. சோ அவர் இந்த இடத்துல பொது எதிரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க அதை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இதே வார்த்தை பொது எதிரி வராங்கன்னு இப்போ யாரை பயன்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா பொது எதிரி பாஜக. பொது எதிரி பாஜக. அதனால எல்லாரும் அவருக்கு வந்து பொது எதிரி காங்கிரஸ் தான். அப்போ திமுகவும் இதுவும். ஆமா. அப்ப அவர் திமுக காங்கிரஸ் ஒரே கட்சியில இருக்கும்போது அவர் பொது எதிரியா அவங்க அந்த கூட்டணியை அவர் முன் வைக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரு வந்து என்ன சொல்றாரு, இந்த பொது எதிரி யாரெல்லாம் இருக்கிறா? பாஜக கூட்டணி எதுக்குது, விஜய் எதுக்குறாரு, அதிமுக எதுக்குது, சீமான் எதுக்குறாரு. அப்ப பொது எதிரி யாரு? இவங்க எல்லாருக்கும் திமுக தான் பொது எதிரி. இந்த 4 பேருக்கு பொது எதிரி திமுக தான். அப்ப இந்த எல்லா வாக்குகளையும் ஒன்றிணைக்கிறது. ஏன்னா நீங்க சசிகலா அவர்கிட்ட ஒரு அஃபினிட்டி இருக்கு சீமானுக்கு. நீங்க பல கட்டத்துல கிட்டத்தட்ட இவரு ஓபிஎஸ் அப்பான்ட்டாரு. அப்பா ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் என்னென்ன அவர் கரெக்டா அந்த கம்யூனிட்டி விஷயங்களை வந்து ரொம்ப ஓப்பனா பேசுறாரு. திராவிடர்கள் பிரிஞ்சு ஆட்சி அமைக்கிறாங்க, உங்களை வந்து ஆட்சி செய்யறாங்கிறத ஓப்பனா பேச வந்துட்டாரு. இதுல வந்து அவர் தமிழரா திராவிடரான்னு கொண்டு போயிருவாரு தேர்தலை. நீங்க இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம 26 ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன்லாம் தெரியும். ஏன்னா யாராருக்கு என்னென்ன ஆஃபர் போகுது, ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தானே உங்களுக்கு. அதை வந்து நம்ம இப்ப கவனிக்க முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இந்த ஆடுபுலி ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா 24ல இருந்து 26 வரைக்கும் நம்ம போவாது. நீங்க அதை பார்க்கதான் போறீங்க. ஆனா சீமானோட எண்ண ஓட்டம் வந்து அவரை தலைமை ஏத்துட்டு வர்றதுதான் விரும்புவாரே தவிர அவர் இன்னொருத்தர் தலைமை ஏத்துட்டு போவாருன்னு நான் இது வரைக்கும் நினைக்கல. அந்த மாதிரி பேச்சு அவர் இன்னும் வரல. அந்த அளவுக்கு இறங்கி அவர் இன்னும் வரலங்கிறதான் என்னோட கருத்து. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இன்னும் லாஸ்ட் ஏன்னா வந்து இப்ப வந்து என்ன பேச்சு அடிப்படுது அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாஜகவும் கொஞ்சமா அதிமுகவை தன் பக்கம் இழுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் ஒரு 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 என்ன ஓட்டம் ஓடுது. அண்ணாமலை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லாட்டா அண்ணாமலை தவிர வேற யாராவது லீடர்ஷிப்பை மாத்திட்டு கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் நிலவரதா ஒரு 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 வதந்தி. இந்த வதந்திக்கு ஏதாவது ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த பொதுவா இந்த அரசியல் கட்சிகள்லாம் இப்போதைக்கு இன்றைய நிலைமையில அவங்க என்ன மாதிரி ஒரு கட்டத்துல வந்துட்டாங்க அப்படின்னா அரசியல் மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி ஒரு அனாலிசிஸ் டீம் ஒவ்வொரு கட்சிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த அனாலிசிஸ் டீம் வந்து வித்தவுட் எனி எமோஷன்ஸ், வித்தவுட் எனி பொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸ், அவங்க மியர் ஸ்ட்ராட்டஜிஸ், மியர் லாஜிக்கை வச்சுதான் அவங்க இந்த வாக்குகள் ஒண்ணு சேர்ந்தா நீங்க ஜெயிக்கலாங்கிற ரிப்போர்ட்டை தான் வந்து அந்த தலைமை கொடுப்பாங்க. இதை செஞ்சா நீங்க ஷூர் ஷாட் வின்னு, இந்த கட்சிகளை நீங்க வந்து கூட்டணி அமைச்சீங்கன்னா ஷூர் ஷாட் வின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு பிஜேபி வச்சிருப்பாங்க, டிஎம்கே வச்சிருக்கோம், நாம் தமிழர் ஒரு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிளான்ல வந்து இந்த நெகோசியேஷன்ஸ் நடக்கும். இந்த நெகோசியேஷன்ஸ்ல வந்து எது கிளிக் ஆகுதோ எது வந்து காமனா இருக்குன்றதான் பார்ப்பாங்க. சோ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பிஜேபி எவ்வளவு மாநிலங்கள்ல இறங்கி வந்துட்டாங்க. மற்ற கட்சிகள் மாநில கட்சிகளுக்கு சந்திரபாபு நாயுடு கிட்ட இறங்கி வந்தாங்க, நிதிஷ்குமார் கிட்ட இறங்கி வந்தாங்க, இங்க மகாராஷ்டிரால இறங்கி வந்தாங்க. சோ பல இடத்துல அவங்க காம்ப்ரமைசஸ் பண்ணி கூட்டணி அமைச்சாதான்
முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்களே வந்துதான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ இப்படியும் பாத்துக்கலாம். இப்ப சீமான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுத்து வைக்கலாம். நான் பாஜகவை முட்டி போட வச்சுட்டேன். என்னைய தலைமை ஏத்து பாஜக வர வச்சுட்டேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லல. கருணாநிதி அப்படி சொன்னவர் தானே. ஆமா. நீங்க நம்ம பெருமை பேசிட்டு இருக்கிற கருணாநிதி கலைஞர் அவர்களே பாஜக வந்து ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு அவர் கட்சியை சேர்த்தாரு. வாஜ்பாய் நல்லது செய்வாரு. மினிமம் ப்ரோக்ராம், மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல வந்து நாங்க போறோம்ன்றது கருணாநிதி சொன்னா ஏத்துப்பீங்க. இப்ப சீமான் அவர்களுக்கே அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சீமான் அவர்கள் வந்து சரி நீங்க முதலமைச்சரா இருங்க அப்படிங்கிற ஆஃபர் வந்துச்சுன்னா, சரி அவர் இப்படி அந்த பொலிட்டிக்கல் டிஃபென்ஸ் எப்படி இருக்கும்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, பாஜக என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுச்சு. இனிமே தமிழ் மக்களுக்காக நான் என்ன சொல்றேனோ அந்த உரிமையை நான் கேட்டு என்னால பெற்று தர வேண்டிய உயரத்துக்கு நான் வந்துட்டேன்னு சீமான் பேசுவார். ஆமா, நிச்சயமா. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இந்த இடத்துல பொது எதிரி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி உட்காந்து திமுகவை தோக்கடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு அருண். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இன்னைக்கு நேர்காணல். இன்னொரு நேர்காணல் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன்.